இந்த ஹார்லிக்ஸ் துண்டுகள் கட்டிக்கிற மாதிரியே கட்டிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு பல பிரச்சனைகள்ங்க. அது மெயினாக ஹார்மோன்கள்னாலங்க. மெனார்கின்னு மாதவிடாய் காலம் ஆரம்பித்து மெனோபாஸ்னு மாதவிடாய் காலம் முடியும் வரை, மாதவிடாய் காலம் முடிஞ்ச பின்னாடி கூட பல ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கையின் அற்புத தீர்வா பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்க தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஷதாவரி அப்படின்னு ஹிந்தியில அழைக்கப்படுது. ஆயுர்வேதத்துல இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. சாத்தாவாரி அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிங்கிறது அஸ்பராகஸ் இனத்தாவரம். 2 மீட்டர் அளவுக்கு இது வளரக்கூடியது. சரளை கற்கள் கொண்ட மணல்ல தான் கடல் மட்டத்திலிருந்து 1300 to 1400 மீட்டர் உயரத்துல தான் வளரும். இது தண்ணீர் விட்டான், சதாவரி, நாராயணி, உதகமூலம், சீக்குவை, பிரணை அப்படின்னு பல பெயர்கள் இதுக்கு இருக்குங்க. இதோட ஊசி போன்ற இலைகளும் கிளைகளும் வரி வரியா அப்படியே மேலே வருங்க. ஸோ உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊசி போன்ற இலைகள் அப்படியே வரி வரியாக மேலே வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் இதுக்கு வரின்னு ஒரு பேரும் உண்டு. இந்த கொடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கிழங்கானது நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை கொண்ட ஒரு கிழங்குங்க. பின்னாடி இதை நான் குடிச்சே பார்த்தேன். நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இந்த கிழங்குல இருந்து பல வகையான மருந்துகள் தயாரிக்கப்படுதுங்க. குறிப்பா பெண்களுக்கு இந்த கிழங்கு ஒரு வரப்பிரசாதங்க. பருவமடைந்த பெண்கள் அவங்களுக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு மருந்துகளை தரும்போது ஆரோக்கியம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் PCOD போன்ற இந்த ஓவரி பாருங்க, இது நார்மல் ஓவரி. ஆனா இந்த ஓவரியில முட்டையா இருக்குங்களா, சிஸ்ட் இதுக்கு பேரு. பாலிசிஸ்ட் 1 2 3 4 5 6 சிஸ்ட் இருக்கிறதுனால இது பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். இதுல சிஸ்டே இல்லை, இதுல சிஸ்ட் இருக்கு. இதுதான் ஒரு பேசிக் பிரச்சனைங்க. நிறைய பெண்கள் குண்டாக இருக்கிறதுக்கு, அவங்க முகத்துல எல்லாம் முடி வளர்ச்சி அதிகமாக இருப்பதற்கு, உடல் எடை அதிகமாக இருப்பதற்கு, ஹார்மோன் பிரச்சனைகளால மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் PCODன்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிங்க. இந்த PCOD PCOS பிரச்சனைக்கு ஷதாவரி, சதபுஷ்பி அப்படிங்கிற 2 மூலிகைகள் மூலமா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்துருக்காங்க. அந்த ஸ்டடியும் பப்ளிஷ் ஆயிருக்கு. பேசிக்கலா இந்த ஸ்டடியில நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம்னா, this review describes that Shatavari and Shatpushpi are much effective in prevention of PCOS than allopathic treatment போட்டிருக்காங்க. அடுத்து 2வது ஸ்டடியும் பெண்களுக்கு இந்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் டிசார்டர்ஸ்ல ஷதாவரி எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. இது ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்குது, இந்த ஆஸ்பரகஸ் ரசிமோசஸ். இதனால பெண்களுக்கு வரக்கூடிய பலவிதமான ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், PCOD, ஃபாலிக்கிள், ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிளோட growth, குவாலிட்டி, ஊசைட்டு குவாலிட்டி, எக்கு குவாலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. பட் நிறைய மெக்கானிசம், அண்டர்லைங் மெக்கானிசம் எதனால இது நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நன்மைகள் பல இருக்கு. அடுத்து 3வதும் பெண்களுக்கு தான் டபுள் பிளைண்ட் ரேண்டமைஸ்டு ட்ரையல். இதுல என்ன பண்றாங்கன்னா, இதுதான் இந்த ஆயுர்வேதிக் பொட்டானிக்கல் ஃபார்முலேஷனை மெனோபாசல் சிம்டம்ஸ்ல யூஸ் ஆகுமான்னு பாக்குறாங்க. அதாவது மெனோபாஸ் காலத்துல பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹாட் பிளாஷஸ், உடம்பு வேர்த்து கொட்டுதல், இரவு நேரத்துல வேர்த்து கொட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறைக்கக்கூடியதா இருக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு. அடுத்து தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால புற்றுநோய்களை தடுக்க வல்லதா இருக்கு, கேன்சர் வராம தடுக்குது. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நன்மை பாருங்க, ஷதாவரி அதாவது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு ஒரு ஆன்டி டிப்ரெசண்டா, மனநலம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளோட சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியதா, ஆன்டி டிப்ரெஷன் வராம, மனச்சோர்வு வராம தடுக்கக்கூடியதா இருக்கு விலங்குகள்ல செய்யப்பட்ட ஆராய்ச்சியில. ஏன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு செரட்டோனின் அளவுகளை அது கொஞ்சம் அதிகப்படுத்துற மாதிரி. அதனால அது செரட்டோனின்ங்கிறது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். நல்ல ஒரு உணர்வுகள் உங்களுக்கு இருக்குன்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் உங்க மூளையில அதிகமா சுரந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். செரட்டோனினோ டோபோமினோ இதெல்லாம் ஃபீல் குட், அப்புறம் என்டார்பின், இதெல்லாம் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். அதுல செரட்டோனின் ஒரு முக்கியமான ஹார்மோன். இன்ஃபேக்ட் செரட்டோனின் தான் மனச்சோர்வுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையில் இருக்கக்கூடியதே செரட்டோனின் அப்டேக் இனிபிட்டர், ரீஅப்டேக் இனிபிட்டர்னு செரட்டோனின் அளவுகளை அதிகப்படுத்துறது தான் மாத்திரையா கொடுக்கப்படுது. அது இயற்கையிலேயே இந்த கிழங்குல இருக்கு மனச்சோர்வை குறைக்கிறதுக்கு.
அடுத்து இன்னொரு முக்கியமான ஸ்டடி, இதில் வந்து ஹெர்பல் அண்ட் ஃபார்மசியூட்டிக்கல் கேலக்டோகாக் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங், அதாவது தாய்ப்பால் சுரக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட் இந்த ஸ்டடியில் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நிறைய விஷயங்கள் எடுத்து பார்த்துருக்காங்க. சதாவரி இருக்கு, நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு இருக்கு, ஃபெனுக்ரிக் இருக்கு, வெந்தயம் இருக்கு, பூண்டு இருக்கு. இந்த ஸ்டடியில நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு. இந்த தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிறதுல இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு நல்ல அருமையான பண்புகள் இருக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கிறதுல அப்படிங்கிறதும் தெரிய வருது ஆராய்ச்சிகள் மூலமா. அதனால பல தாய்மார்களும் இதை சாப்பிடலாம். சரிங்க, வேற என்னென்ன நன்மைகள் இருக்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு? சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கும் வேலையை தான் இது செய்யுது. அதனால டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பொடி தான். இதுக்கு டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி, சிறுநீர் பெருக்கி பண்புகளும் உண்டு. இருமல் கூட குறைக்குது அப்படிங்கிறது சில ஆராய்ச்சிகள். அப்புறம் வயிற்றுப்புண், அதுக்கு ஒரு மருந்தா இது சில சமயம் பயன்படுத்துறாங்க சித்த ஆயுர்வேத மருத்துவத்துல. என்ன ஒரே ஒரு விஷயம், அலர்ஜி வந்துடக்கூடாது. யார் பயன்படுத்துறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டோஸ் லைட்டா தான் பார்க்கணும். அது ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ சித்த மருத்துவரோட கண்காணிப்புலையோ ஃபர்ஸ்ட் டோஸ் லைட்டா ட்ரை பண்றது. வெறும் 0.5 to 0.25 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு 250 மில்லிகிராம் அந்த ரேஞ்சுக்கு ட்ரை பண்ணா போதும். அதுலயே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா, மூச்சு விட சிரமமா இருக்கு, கண்கள்லாம் பிச்சுக்குது, கண்ணுல இருந்து தண்ணீர் வருது, உடம்புலாம் தடிப்பா வருது, இதய துடிப்பு அதிகமா இருக்கு, படபடப்பா இருக்கு, தலை சுத்துது அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை இது ஒத்துக்காம போயிருக்கலாம். அதனால இமீடியட்டா இதை ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்க எல்லாரும் அடுத்து வாங்க நம்ம செய்முறை விளக்கத்துக்குள்ள போயிடுவோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த நீர்மொழி பத்தி பேசியிருந்தேன். அமோகமான வரவேற்பு இருந்துச்சு அந்த வீடியோவுக்கு. அதே மாதிரிதாங்க இந்த வீடியோவுக்கும் நான் வந்து இந்த பொடியை எப்படி செய்யறது அப்படின்னு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா எங்க நான் அந்த நீர்மொழியை வாங்கணும் அதே இடத்துல தான் இதையும் வாங்கினேன். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை உபயோகப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் செய்முறை விளக்கமாவே உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். ஸோ நேற்றைய வீடியோல இந்த நீர்மொழி விதையை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அதை நான் சாப்பிட்டேன் இல்லைங்களா, ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. ஆனா அது சாப்பிடும்போது தொண்டையில எல்லாம் ஒட்டிச்சு, முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், அதை கடிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அங்க அதை சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி ஒரு குளிர்ச்சி தன்மை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது பாடிக்கு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரீயா உணர்ந்தேன் நானே. ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த நீர்மொழி விதை பொடி. அதே மாதிரி பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பொடி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொடி தாங்க, அதுல டவுட்டே இல்லை. நாம வந்து போன வீடியோல செஞ்ச மாதிரி இந்த வீடியோலயும் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொடியை எடுத்துக்கோங்க. இந்த பொடியும் வந்து அந்த நீர்மொழி விதை பொடி மாதிரியே நல்லா பேக் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த நீர்மொழி விதை பொடிக்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடிக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பாருங்க, அது வந்து பொடி பொடியாக மரத்தூள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கு. ஆனால் மாவு மாதிரி இருக்குங்க. நம்ம அப்படியே உதிர்த்து விட்டோம்னா அப்படியே உதிருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதே தான் போன வாட்டி செஞ்சு காமிச்ச மாதிரியே நம்ம இதோட எடையை ஃபஸ்ட்டு 0வுக்கு கொண்டு வந்துட்டோம். தெரியுது உங்களுக்கு, 0வில் இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஸ்பூனில் ஃபஸ்ட்டு ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க, இந்த கட்டி எடுத்து போடுவோம். இதில் ரீடிங் சரியாக காமிக்க மாட்டேங்குதுங்க. அதனால் நான் இந்த ஒரு தட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த தட்டில் தண்ணீர் விட்டான் கிழங்கு போட்டிருக்கேன். இதை போட்ட உடனே இதோட எடை எவ்வளோ காட்டுது அப்படின்னா 1 கிராம் காட்டுதுங்க. ஸோ இந்த 1 கிராம் பொடியை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நாம் இந்த 1 கிராமை வந்து நார்மல் தண்ணியில் கலந்தா போதுங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலாக சுடுதண்ணி தேவையில்லைங்க. நீர்மூழ்கி கிழங்குக்கு ஆக்சுவலாக வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து இந்த பொடியை வந்து பச்சை தண்ணி நார்மல் வார்ம் வாட்டர்லேயே நம்ம கலந்துருவோம். ஸோ நம்ம போட்டோன்னு இந்த 1 கிராம் அப்படிங்கிறது மிக வேகமாக கரையுதுங்க. இந்த ஹார்லிக்ஸ் துண்டுகள் கட்டிக்கிற மாதிரியே கட்டிக்கிட்டு இருக்குது பாருங்களேன். ஆனால் வந்து வேகமாக கரையுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னா, முதல் விஷயம், யாரா இருந்தாலும் புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம் அப்படின்னா நாம வந்து ஒரு 1/2 கிராம் குறைவான அளவில் எடுத்து எதுவும் அலர்ஜி வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது உபயோகப்படுத்த முடியாது. பிப்பு, அரிப்பு, தொண்டை பகுதியில் அரிப்புல ஆரம்பிச்சு கொப்புளங்கள் வரது போன்ற எந்த விஷயம் வந்தாலும் இது ஒத்துக்கலன்னு அர்த்தம். அதனால இது நீங்க யூஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, என்னதான் பெண்களுக்கு இது பல வகையில் உபயோகமா இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லியிருந்தாலும், இது வந்து ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் தான். ஆனால் சில பெண்களுக்கு தேவையில்லாத விஷயம். யாருக்குன்னா, கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட் போன்ற சதை வளர்ச்சி இருக்குன்னு வைங்க. அப்போ ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது இந்த சதை வளர்ச்சியை, ஃபைப்ராய்டை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. அதனால பெண்களில் இந்த ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருக்கவங்கலாம் சாப்பிடக்கூடாது. ஆனால் பிரஸ்ட் கேன்சர் வர்றது, மார்பக புற்றுநோய், இதையெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இது. ஆனால் எந்தெந்த பிரச்சனைகள் ஈஸ்ட்ரோஜனால அதிகமாகுமோ அவங்க வந்து இதை தவிர்க்கணும். மூணாவது விஷயம், நானே வந்து ஒரு கடையில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப அரிதான விஷயமா மாறி போய்கிட்டே இருக்கு இந்த மாதிரி அரிய வகை மூலிகைகள். பெண்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு. ஆனால் இது கிடைக்கிறதே இப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. அதனால பார்த்து வாங்கணும். இது வந்து டிப்பிக்கலாக ஒன்றும் இதில் வந்து சாப்பிட முடியாமலாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மலாக இருக்குது, நார்மல் டேஸ்ட்டு. மரப்பட்டை சாப்பிட்டா அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து டிப்பிக்கலாக அந்த மூலிகை கிழங்கு. ஃபுல்லாகவே குடிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை பாலோட சேர்த்து சாப்பிட்லாம். ஜூஸில் கூட போட்டு சாப்பிடலாங்க. ஒன்றும் பெருசாக ஜூஸோட டேஸ்ட் இது மாற்றிடாது. ஸோ அந்த வகையில் சாப்பிடலாங்க. ஏதோ ஒரு வகையில் இது சேர்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக 45 வயதுக்கு மேலெல்லாம் தண்ணீர் விட்டான்களுக்கு சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மருத்துவம் குணம் மிக்க, மருத்துவ நன்மை வாழ்ந்த ஒரு விஷயத்தை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.